Praise be to God. Once again, we thank and praise the Lord for this blessed opportunity He has given us to come to the Word of God this evening time also. We welcome all of you in the most blessed and holy name of our Lord and Savior Jesus Christ. We welcome on behalf of the Kodambakkam Christian Assembly in Chennai also. And we welcome on behalf of the Bookshop Ministry, Gospel Literature Ministries in Chennai. Now, to begin the meeting, this evening Bible study meeting, we shall open with the word of prayer. I request Brother Paul, Evangelist Paul from Metupalayam, to open with the word of prayer. We request Evangelist Paul from Metupalayam to open with the word of prayer. Over to Evangelist Paul. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள கர்த்தாவே, இரக்கங்களின் ஆண்டவரே, தர்மையான மாலை வேளைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய தயவுள்ள சித்தத்தின்படியாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை நீர் தெரிந்து கொண்டு இந்த நாள் வரைக்கும் எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆயிருக்கக்கூடிய ஸ்தானங்களிலே அற்புதமாய் எங்களை நீர் பாதுகாத்து போஷித்து எங்களை நடத்தி கொண்டு வருகிற விடையேறு பெற்ற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கடினமான சூழ்நிலைகளிலே கூட உடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே இருந்து ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குள்ளானவர்களான நிலைமைகளிலே நாங்கள் கடந்து வந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கும்படியான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு நீ உருவாக்கி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்காக கோடம்பாக்கம் சபையினருக்காக நன்றி செலுத்துகிறோம். அதுபோல நம்முடைய செய்தியை பகிர்ந்து கொள்கிற எங்கள் அருமையான உடன் ஊழியர் ஜான் கிருபாகரன் அவர்களுக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்கிற நிலைமைகளிலே மிகுந்த கவனத்தோடு ஜாக்கிரதையோடு உடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி சாய்க்கும்படியாக நீர் எங்களுக்கு தயவு பாராட்டிட வேண்டுமா கெஞ்சி நிற்கிறோம். மாத்திரமல்ல, நாங்கள் கேட்கிறதை வெறும் கேள்விகளாய் மாத்திரமல்ல, எங்களுடைய ஜீவிதங்களிலே நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தவும் மகிமையாக ஜீவிக்கவும் எங்களுடைய சாட்சிகளையும் ஜீவிதங்களையும் காத்து கொள்ளும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தயை பாராட்டிட வேண்டுமாய் நாங்கள் நம்முடைய சமூகத்திலே கெஞ்சி நிற்கிறோம். பாடக்கூடிய பாடல்கள், எடுக்கக்கூடிய ஜெபம், உடைய ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து நாமத்திலே மகிமைப்படுத்திட வேண்டுமாய் கெஞ்சி நிற்கிறோம். சகலத்திலும் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் எல்லாரையும் நாங்கள் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகான மகிமை எல்லாவற்றையும் செலுத்தி அருமை இரட்சகரும் கர்த்தருமாக இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். Thank you, Evangelist Paul from Metupalayam, for the prayer. May God bless you in the days to come. Now we are going to the next session. We have with us Brother Shibu Jose from Tirupur district, Udamalpet place, and we are very glad to have with us Brother Shibu Jose from Happy Melodies to play the songs. So may God use him during this time to give us all the encouragement to sing to the Lord and glorify His name. Over to Shibu Jose in Udamalpet. Praise the Lord. Praise the Lord, brother. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே ஜூம் மீட்டிங் மூலமாக நம்ம எல்லோரும் சந்திக்கும்படி தேவன் பார்த்து கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிற தேவன், நம்மை தேற்றுகிற தேவன். அவருக்கு அநேக பெயர்கள் உண்டு. யெகோவா ராஃபா, யெகோவா வினேஷ், யெகோவா ஷாலோம் என்று சொல்லி நாம் அநேக பெயர்களை நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு அவருடைய நாமத்தை வர்ணிக்கக்கூடிய ஒரு பாடலோடு இந்த நாள் நிகழ்ச்சி நாம் ஆரம்பித்தோம். யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா,
தரும் தேவனே உம் தழும்புகளால் சுகமானோ யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர் என் தேவையெல்லாம் சந்திப்பீர் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே உம் வார்த்தையால் உருவாக்கினீர் யெகோவா பரிசுத்தர் உன்னத நீரே உம்மை போல் வேறு தேவன் இல்லை யெகோவா ஷாலோம் என் சமாதானம் சந்திரன் உள்ளத்தில் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு இயேசுவே நீரே என் அப்பனேசர் என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர் என்னையே மீட்க உம்மையே தந்தீர் உம் அன்புக்கு இணை இல்லை என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன் நீரே என்றென்றும் போதும் நீர் மாத்திரம் 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 போதும் யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு யெகோவா ராபா சுகம் தரும் தேவனே உம் தழும்புகளால் சுகமானோ யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர் என் தேவையெல்லாம் சந்திப்பீர் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் கர்த்தரால் மேம்படுவதாக. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே நமக்கு ஆறுதல் கொடுக்கிற
ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே என்று சொன்னால் அவர்தான் ஆறுதலின் தேவன் என்று நாம் பார்க்கிறோம். நம்மை ஆறுதல் படுத்துகிறவர், நம்மை விசாரிக்கிறவர், நம்மை அனுதினமும் நம்மை தேற்றுகிறவர், நம்முடைய பாரங்களை சுமக்கிற தேவன் அவர் ஒருவரே. அந்த ஆண்டவர் அல்லாமல் இந்த பூமியில நமக்கு இன்பம் தரக்கூடிய ஒரு பொருள், நம்முடைய பேரோ புகழோ எந்த ஒரு காரியம் நமக்கு ஒரு புகழ்ச்சியோ நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. ஆண்டுடைய சமூகத்தை நாம் நாடி பார்க்கும் பொழுது அங்கே ஆறுதல் உண்டு, சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. இந்த பாடல் ஒரு மலையாள பாடல் இருந்து அது தமிழாக்கம் செய்யப்பட்ட ஒரு பாடல். நம்முடைய அம்பத்தூர்ல கத்துடைய ஊழியத்தை செய்து வருகிற ராஜேந்திரன் இந்த பாடலை எழுதியிருக்கார். அது இந்த பாடல் பாடும்போது எனக்கு ரொம்ப என்னுடைய மனதுக்கு ஆறுதலாக இருந்தது. ஆகவே அந்த பாடலை இந்த நாளை பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டு நான் உங்களுக்காக பாடுகிறேன். என்னை சுவை உண்மையின்றி மண்ணில் ஆறுதல் எங்கும் கண்டேன் என்ற பாடல். இந்த பாடலை நாம் கேட்போம். இயேசுவே உம்மையன்றி மண்ணில் ஆறுதல் எங்கும் கண்டிலே. இயேசுவே உம்மையன்றி மண்ணில் ஆறுதல் எங்கும் கண்டிலே. தேடி தேடி ஓடி அலைந்தும் நிம்மதியில்லையே. தேடி தேடி ஓடி அலைந்தும் நிம்மதியில்லையே. உம்மன்பின் மாவில் சாய்ந்திடும் நேரும் ஆனந்திப்பேனா. இயேசுவே உம்மையன்றி மண்ணில் ஆறுதல் எங்கும் கண்டிலே. சுக செல்வ மகிமை பெருமையிலெங்கும் இன்பம் தரும் பொருள் தானே. சுக செல்வ மகிமை பெருமையிலெங்கும் இன்பம் தரும் பொருள் தானே. தாகம் பெருகும் தண்ணீரை அன்றி உலகம் வேறொன்றும் தராதே. உலகம் வேறொன்றும் தராதே. இயேசுவே உம்மையன்றி மண்ணில் ஆறுதல் எங்கும் கண்டிலே. பாழ்மணல் பாதையில் எரியும் வெயில் பரதேவும் கிருபையின் நிழல். பாழ்மணல் பாதையில் எரியும் வெயில் பரதேவும் கிருபையின் நிழல். பாடி மகிழ்வே பரிசு புகழ்வே பரமனின் பாதம் பணிவே. பரமனின் பாதம் பணிவே. இயேசுவே
ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் என் பலனும் நீதானா. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் என் பலனும் நீதானா. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் அஞ்சீடை கடல் பொங்கினாலும் அஞ்சீடை கடல் பொங்கினாலும் என் இயேசுவே உம்மையன்றி மண்ணில் ஆறுதல் எங்கும் கண்டிலேன். என் இயேசுவே உம்மையன்றி மண்ணில் ஆறுதல் எங்கும் கண்டிலேன். தேடி தேடி ஓடி அலைவும் நிம்மதியில்லை. தேடி தேடி ஓடி அலைவும் நிம்மதியில்லையே. உம்மன்பின் மார்பில் சாய்ந்திடும் நேரம் ஆனந்திப்பேன் நான். என் இயேசுவே உம்மையன்றி மண்ணில் ஆறுதல் எங்கும் கண்டிலேன். Thank you. Thank you, Brother Shibu Jose from Udamalpet in Tirupur district for the songs. We know very well about Brother Shibu Jose. May God bless him abundantly in the days to come. Him and his family. We praise God for how he is using him. Now, we once again welcome all of you in the most blessed and holy name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome you on behalf of the Kodambagam Christian Assembly in Chennai. Today also, as we had in the past 2 days, we are having along with us, evangelist, senior evangelist, Brother John Kribakaran from Tiruchirappalli, and he will deliver the Bible study today as he delivered last 2 days in the evening within the Spirit of God. May the Spirit of God help him and guide him and lead him, and may the words come from the Lord God, and may he be a channel of blessing for all those who are listening to this evening times in the last 2 days, and this is the 3rd day. So now we were dealing with the topics. The first topic we dealt with was forgiveness, and then we saw Christian love. And today we will be seeing about truthfulness. Truthfulness is very important, and honesty and sincerity, truthfulness, all. It is extremely important, as the Lord who told, I am the way, the truth, and life. He expects the same truth in our lives as we carry out his day-to-day work for the glory of God. We thank Evangelist John Kribakaran for having accepted our invitation, and may God bless him and his family abundantly in the days to come. We also have along with us Brother Albie Wilson from Adambakam Christian Assembly in Chennai. Brother is a good friend of mine, and I thank and praise him also. I thank God for him also for having accepted our invitation this evening time, and may God use him abundantly in the days to come. Now, for the blessing of the message,
today evening, we request from Chennai in Adambagam Christian Assembly, I request Brother Jonathan David. He is the elder of the Adambagam Christian Assembly in Adambagam, Chennai, and Brother Jonathan David will pray for the blessing of the message. Over to Chennai and Brother Jonathan David. கேக்குதுங்களா? கேக்குதுங்க. மகா இரக்கமும் கிருபையும் தயவுள்ள தேவனாய் கர்த்தாவே, துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கும் ஜீவனுள்ள தேவனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, மகிமை பொருந்தினவரே, மாட்சிமை பொருந்தினவரே, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலும் விதமாக கர்த்தாவி சூம் மூலமாக நாங்கள் பல இடங்களில் இருந்தும் ஆண்டவரே ஆவிக்குரிய நிலைமையிலே நாங்கள் ஒன்று கூடி இவ்விதமாய் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்படியாய் கர்த்தாவே கொடுத்திருந்த அருமையான ஸ்லாக்கியத்துக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் நேசரே கர்த்தாவே, சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது, எல்லாமே மாறி இருக்குது. ஆனாலும் கர்த்தாவே உங்களோட வசனத்தில் நாங்கள் தொடர்ந்து கர்த்தாவே இத்தனை நாட்களாய் தொடர்ந்து ஒரு நாள் கூட இடைவிடாதபடி எங்கள் அன்பு சகோதரன் மூலமாய் கர்த்தாவே சந்தோஷம் மூலமாக ஆண்டவரே தமிழ்நாட்டில் பல இடங்களில் பல ஊர்களில் இருந்தும் அநேக விசுவாசிகள் விதமாக காத்திருந்து இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தரை கலந்து கொள்ள முடியாய், வசனத்தை கேட்க முடியாய், கர்த்தரை பரிசுவான் தேவ ஊழியர்கள் மூலமாய் கர்த்தாவே அற்புதமான இந்த வேத வசனங்களை கவனிக்கும்படி கேட்கும்படி தேவரி பாராட்டிருந்த பெரிதான கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேச கர்த்தாவே விதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பொழுது விதமாக சீஷர்கள் புறப்பட்டு சென்று ஆண்டவரே உம்முடைய வசனத்தை சொன்னபோது வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள் என்று வசனத்தை வாசிக்கிறோம். அப்போ சில நாட்களில் பார்க்கும்போது உங்களுடைய வசனத்துக்கு அவர் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று பவுல் சொல்லுக்காரத்துக்கு காண்கிறோம். ஆண்டவரே விதமாய் இந்த நாளிலும் கூட வேத வசனத்துக்கு முன்பாக நாங்கள் கடந்து வர முடிய கிருபை செய்து தயவுக்காக ஸ்தோத்திரம். அன்பு சகோதரர் ஜான் கிருபாகரன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நேச கர்த்தாவே, கர்த்தர் தாமே அவர்கள் இந்த கடந்த நாட்டிலே அவர் மூலமாய் இந்த கொடுத்து வருகிற அற்புதமான தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த மாலை வேளையிலும் கூட இந்த கூட்டத்தை நீர் தாம் நிறைவாக ஆசீர்வாதத்தோடும் டிரான்ஸ்லேட் பண்ணுகிற கர்த்தர் தாசனையும் இந்த கரங்களை ஒவ்வொரு ஜெபிக்கிறோம். கலந்து கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும் கிருபின் கரங்களை ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டு கொள்ளும் உடைய நாமம் மகிம்படுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கிரிய செய்கிறீராக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வசனத்தை கர்த்தாவே பகிர்ந்தளிக்க கர்த்தர் தாசனை உடைய கரங்களை ஜெபிக்கிறோம். எந்த மின்சார தடை எதுவும் ஏற்படாதபடி காத்துக்கொள்ளும். கர்த்தரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஸ்தோத்திரத்தோட தாழ்மையோட எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you, Brother Jonathan David, dear uncle from Adambagam Christian Assembly in Chennai. May God bless you. And now we are going straight into the message. Over to Evangelist John Kribakaran in Trichapalli and Brother Alvi Wilson in Chennai. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. May God's name be glorified. I have a request for Alvin. This word "unmai" can be interpreted both as faithful as well as truthful. But today's meditation is going to be on truthfulness. So kindly be using truthfulness rather than faithfulness. Okay. இன்றைய தினத்திலே உண்மையை குறித்து வேதம் போதிக்கிற சில சத்தியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். We are here to meditate upon certain passages from the scripture which talks about truthfulness. போன ஆண்டிலே, அதாவது 2019 180 நாடுகளில் நடத்தப்பட்ட உலக உண்மை கணக்கெடுப்பின்படி, அதாவது கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ், உலகத்தின் பெரிய ஜனநாயக பேரரசாகிய இந்தியா உலகின் உண்மை பட்டியலில் 80ஆம் இடத்தை வகிக்கிறது. Last year there was a survey taken on the truth perception index across the countries of the world, and India stood in the 80th place in that. இது இந்தியராகிய நமக்கு ஒரு பெருத்த அவமானமாகும். This is a big insult for us as Indians. அது மாத்திரமல்ல, பெர்லினை சேர்ந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அந்த நிறுவனத்தின் 2018ஆம் ஆண்டின் ஆய்வின்படி ஆசிய பசிபிக் நாடுகளிலே ஊழல் பட்டியலிலே இந்தியா தான் முதலிடம் வகிக்கிறது. In a survey taken in 2018, there was India which ranked as number 1 in Asia when it came to corruption.
அந்த ஆய்வுல குறிப்பிட்டிருக்கிறபடி இந்தியர்களிலே 10க்கு 7 பேர் அரசாங்க சேவைகளை பெறுவதற்காக லஞ்சம் செலுத்துவதாக அந்த ஆய்வு சொல்லுகிறது. Okay, the survey said that 7 out of 10 people who applied for government jobs would bribe to get that job. இப்படிப்பட்ட அவல நிலையிலும் கூட இதற்காக கவலைப்படுகிற தலைவர்களையோ அல்லது இதை சரிப்படுத்த எடுக்கப்படும் முயற்சிகளையோ நாம் இதுவரை காணவில்லை. In this prevalent situation, we do not see a political leader or an official take any corrective measures for this. விண்வெளி வளர்ச்சிக்கும் விஞ்ஞான வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் அணுசக்தி வளர்ச்சிக்கும் எடுக்கப்படுகிற முயற்சிகளில் ஒரு சிறிய பகுதி கூட உண்மையின் வளர்ச்சிக்காக எடுக்கப்படுவதில்லை. Money that is being spent on technology and aerospace and other sectors, out of that, not even a percentage of money is being used for this. நம்முடைய இந்திய நிலையை சற்று திருப்பி பார்ப்போம். Let us turn back to the condition of our country. சத்தியம் என்று தனக்கு பெயர் சூட்டிக் கொண்ட ஒரு பிரபல மென்பொருள் சத்தியம். Uncle, break ஆயிடுச்சு, திருப்பி சொல்லுங்க. சத்தியம் என்று தனக்கு பெயர் சூட்டிக் கொண்ட ஒரு பிரபலமான மின்பொருள் நிறுவனம், சாப்ட்வேர் கம்பெனி இருந்தது. There was a software company by name Satyam. அந்த சத்தியம் என்று பெயர் பெற்ற கம்பெனி 14,000 கோடி ரூபாய் ஊழலிலே சிக்கினதை நாம் அறிந்திருக்கிறோம். We know the story of that company which got tangled in a corruption case of 14,000 crores. நாட்டை காவல் காக்கிற படைகளில் உண்மை இருக்குமா? Will there be truthfulness in the defense services which protect our country? ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் அவதேஷ் பிரகாஷ் சுக்னா நில ஊழலில் சிக்கினார். The lieutenant general of our army got stuck in a corruption case, as we heard. விமானப்படை எடுத்துக்கொள்வோமானால் ஏர் மார்ஷல் தியாகி ஹெலிகாப்டர் ஊழலில் சிக்கினார். If you take the Air Force, the Air Marshal Tyagi got caught in a corruption case. கடற்படையை பொறுத்தமட்டிலே ஸ்கார்பியன் சப்மரியன், அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் போன ஊழல்களை நாம் அறிந்திருக்கிறோம். Yeah, we know the corruption case in the Augusta Westland, which is part of the naval forces. சட்டத்தை பாதுகாக்கிற காவல்துறையில் உண்மை இருக்குமா? Will there be truthfulness in the police force which protects the law? ஹரியானா போலீஸ் உயர் அதிகாரியாகிய டைரக்டர் ஜெனரல் ரத்தோர் ருசிகா என்னும் சிறுமியை மானபங்கப்படுத்தினதையும் அதனால் அவள் தற்கொலை செய்து கொண்டதையும் அவர் பின்விளைவாக அவளுடைய குடும்பத்தை சின்னாபின்னமாக்கியதையும் நாம் அறிந்திருக்கிறோம். We also know about the story of Director General of Police from Haryana who troubled or molested a young girl, and because of that she went and committed suicide. நாட்டை ஆளுகை செய்கிற இடத்துல உண்மை இருக்குமா? Will there be truthfulness among the people who rule the land? முன்னாள் ஆந்திர கவர்னரும் உத்தரகாண்ட் முதல்வருமாயிருந்த காலஞ்சென்ற என்டி திவாரி பாலியல் குற்றத்திலே சிக்கினார். ND Tiwari got stuck in a case which was where he had committed some wrongdoings with a woman. நீதிமன்றங்களிலாவது உண்மை இருக்குமா? Will there be truth at least in the courts? சமீப காலத்திலே முன்னாள் சட்ட மந்திரி ஆகிய சாந்தி பூஷன் அவருடைய அறிக்கையின்படி கடைசியாக பதவி வைத்த 16 உச்ச நீதிமன்ற உயர் நீதிபதிகளில் குறைந்தது 8 பேர் ஊழல்வாதிகள் என்று கூறியிருக்கிறார். 16 8 பேர். Out of 16, 8 judges were said to be corrupt by Mr. Shanti Bhushan. மதங்களிலாவது உண்மை இருக்குமா? Will there be at least truthfulness in the religions? மத தலைவர்களுடைய அசுத்த பட்டியல் மிகவும் பெரியது. The list of all the religious leaders who are corrupt is huge. குறிப்பாக கேரளத்திலே பிஷப் பிரான்கோ மூலக்கல் விவகாரங்களை நாம் அறிந்திருக்கிறோம். We know about the Bishop Franco Mulakal cases in Kerala. உலகமே பார்த்து வியக்க செய்கிற சில ஊழல்கள் இந்தியாவில உண்டு.
There are such corruption cases in India which the world will look at and be astonished. கர்நாடகாவில் உள்ள வக்ஃபோர்ட் நில ஊழல், The Wakford land case in Karnataka, டெல்கியின் பத்திர ஊழல், the paper scam in Delhi, ஆதார் ஹவுசிங் ஊழல், the Aadharsh housing scam. இதுபோல பல ஊழல்களை இந்தியா மிக பெரிய அளவிலே செய்ததுண்டு. And we have seen many such scams that have happened in India. இப்படிப்பட்ட உண்மை இல்லாத உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in such a world which has no truthfulness. ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். ஓசியா 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். In Hosea chapter 4 and verse 1 we read like this. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. Hear the word of the Lord, you children of Israel, for the Lord brings a charge against the inhabitants of the land. There is no truth or mercy or knowledge of God in the land. யோவான் தன்னுடைய சுவிசேஷத்திலே Apostle John in his gospel 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார். In verse 44 of chapter 8 he says like this. உண்மையே இல்லாதவன் பிசாசு, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் இருக்கிறான். ஆகவே பொய் பேசுகிறவர் எல்லாருமே பிசாசினுடைய பிள்ளைகள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். You are of your father the devil, and the desires of your father you want to do. He was a murderer from the beginning and does not stand in the truth, because there is no truth in him. When he speaks a lie, he speaks of his own, because he's a liar and the father of it. Now the last part reads, when he speaks a lie, he speaks from his own resources, for he is a liar and the father of it. உலகத்தினுடைய நிலையானது இப்படியா இருக்கும்போது, when this is the condition of the world, கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலும் உண்மையற்ற நிலையே காணப்படுகிறது என்பது வெட்கத்தில் வெட்கமும் துக்கத்தில் துக்கமுமாயிருக்கிறது. When this is the condition that is also prevalent among believers, it is a matter of shame. உதாரணமாக, நாம் கடிதங்கள் எழுதும்போது அல்லது விண்ணப்பங்கள் மனுக்களை நாம் எழுதும்போது, when we write applications, அதை முடிக்கும் போது தங்கள் உண்மை உள்ள என்று எழுதி முடிக்கிறோம். when we finish it, we write yours truthfully. ஆனால் அதை ஒரு சம்பிரதாயமாகவும் உண்மைக்கு புறம்பாகவுமே அதை நாம் எழுதுகிறோம். அதிலே நம்ம கையெழுத்தை போட்டு அதை ஊர்ஜிதம் வேற செய்கிறோம். We just do that as a practice, but not truthfully, and we also sign below that. அது மாத்திரமல்ல, மற்றவர்களை பார்க்கும்போது உங்களுக்காக ஜெபிக்கிறோம் பிரதர் என்று தைரியமாய் நாம் உண்மைக்கு புறம்பாக சொல்லுகிறோம். And when we look at others, we immediately say, brother, we are praying for you, even though we do not pray for them. அது மாத்திரமல்ல, நாம் ஆவிக்குரிய நடத்தை உள்ளவர்கள் போல பல சந்தர்ப்பங்களிலே நடித்து காட்டுகிறோம். வார்த்தையிலும் நாம் மிகவும் திறமையாக மற்றவர்களை ஏமாற்றுகிறோம். When we deal with others, we act as though we are spiritual people, and we also talk in such a way and fool them. வேதம் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 12:1. In Psalms 12 and verse 1, the word of God records like this. மனுஷரில் உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள். The faithful disappear from among the sons of men. The latter part. பிரியமானவர்களே, ஆனால் மனிதனுடைய நிலைமை உண்மையற்ற இருந்தாலும் கர்த்தர் தாமே சத்தியமும் தானே உண்மை உள்ளவருமாயிருக்கிறார். Even though man is not truthful, God himself is the truth, and he is very truthful. அதை குறித்து அநேக வசனங்கள் இருக்கிறது. ஆனால் இது பைபிள் ஸ்டடி என்பதனால சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லி போக விரும்புகிறேன். There are so many verses with regards to that, but being a Bible study, I would like to mention a few verses and then move on. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Deuteronomy chapter 7 and verse 9. சங்கீதம் 117:2. Psalms 117 verse 2. 2 Corinthians 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 Corinthians chapter 1 and verse 18. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 Thessalonians 3 and verse 3.
1 யோவான் முதல் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 John chapter 1 and verse 9. மற்றொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 19:11. I will read another verse from Revelation chapter 19 and verse 11. பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். Then I saw heaven opened, and behold, a white horse, and he who sat on him was called Faithful and True. ஆனால் மனுஷரை பற்றி வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். In 2 Timothy chapter 2 and verse 2, we read like this about man. Chapter 2 and verse 13. Verse 13. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். If we are faithless, he remains faithful. He cannot deny himself. கர்த்தர் தாம் உண்மை உள்ளவராய் இருக்கிறதுனாலே தம்முடைய பிள்ளைகள் உள்ளத்திலும் உண்மையே இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். Because the Lord is truthful, he expects his children also to be truthful. அதைத்தான் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார். That is what the psalmist says like this. சங்கீதம் 51:6. In Psalms 51 and verse 6. இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். Behold, you desire truth in the inward parts. ஆகவே நம்முடைய உள்ளத்திலே உண்மை இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். The Lord is expecting us to be truthful from the inside. அவர் பொய்யை அருவருக்கிறவராக இருக்கிறார். And he just cannot stand lies. நீதிமொழிகள் 12:22 அதை நாம் வாசிக்கிறோம். We read that in Proverbs chapter 12 and verse 22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். Lying lips are an abomination to the Lord, but those who deal truthfully are his delight. ஆகவே நம்முடைய உள்ளத்திலும் உதடிலும் உண்மை இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். The Lord is desiring that we have truthfulness in our heart and in our lips as well. நாம் ஆராதிக்கும் போது நம்முடைய ஆராதனை உண்மை உள்ளதாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். The Lord is expecting our worship to be truthful. யோவான் 4ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களிலே அதை வாசிக்கிறோம். We read that in John chapter 4 verses 23 and 24. நம்மை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். He is expecting that worshippers worship, they have to worship in spirit and in truth. அப்படி உண்மையை காத்துக் கொள்கிறவர்கள் மாத்திரம்தான் ஆவிக்குரிய தேவனுடைய ஆசீர்வாதங்களை பரிபூரணமாய் அனுபவிக்க முடியும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. The word of God says those who protect the truth will be able to fully receive the heavenly blessings. நீதிமொழிகள் 28:20 நாம் வாசிக்கிறோம். We read in Proverbs chapter 28 and verse 20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். A faithful man will abound with blessings. அது மாத்திரமல்ல, உண்மை இல்லாதவர்களுக்கு என்னுடைய முகத்தை மறைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord also says that I will hide my face from those who are not truthful. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Deuteronomy chapter 32 and verse 20. உண்மை இல்லாத என் பிள்ளைகளுக்கு என் முகத்தை மறைப்பேன். I will cover my face from those who are not truthful. ஆகவே நம்முடைய உள்ளத்திலே உண்மை இல்லாவிட்டால் அது நமக்கும் இறைவனுக்கும் உள்ள கடவுளுக்கும் உள்ள உறவை அது பாதிக்கும். If there is no truthfulness in our heart, it will affect the relationship that we have with our God. இந்த போதனைகளை மனதில் கொண்டு இப்பொழுது நம்மிடத்திலே ஒரு கேள்வியை கேட்போம். Let us have these verses in mind and let us ask a question to ourselves. என்னை உண்மை உள்ளவன் என்று சொல்ல முடியுமா? Can I call myself as truthful? நான் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவன்? How much truthful am I? கர்த்தர் என்னை உண்மை உள்ளவன் என்று ஏற்றுக்கொள்வாரா? Will the Lord accept me as a truthful person? இந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டிய அவசியம் உண்டு. It is important that we ask these questions to ourselves.
நாம் ஏற்கனவே வாசித்தோம், மனுபுத்திரர்களே உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலே இன்னும் அதிகமாக உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள். We earlier read that the truthful people among the world have reduced, but the truthful people among God's children have reduced even more. இயேசுவானவர் இந்த உலகத்திலே இருந்தபோது பரிசேயர்களை பற்றி அவர் சொன்ன ஒரு பிரதானமான குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? You know what was the most important allegation the Lord had on the Pharisees? அவருடைய மாய்மாலமாகும். They were hypocritical. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே அவருக்கு இருக்கிற மனவருத்தம், தேவனுடைய பிள்ளைகளில் அநேகர் மாய்மாலக்காரர்கள். Today the worry that God has about his own children is that his children are hypocritical as well. மாய்மாலம் என்றால் என்ன? What is being hypocritical? நமக்கு இல்லாத நல்ல பண்புகளை நமக்கு இருக்கிறதை போல மற்றவர்கள் முன்பாக நடித்து காட்டுவது அல்லது சொல்லி காட்டுவது. Hypocrisy means showing the good characteristics to others which we actually do not have in us. ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக, ஒரு பக்திமானாக, ஒரு இரக்கம் உள்ளவனாக, ஒரு ஒழுக்கம் உள்ளவனாக மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை காட்டிக் கொள்வது. To show others as a righteous man, as a holy man, as a man who shows love and care and concern to others. அதாவது மற்றவர்களுக்கு நம்முடைய உண்மையான தன்மையை மறைத்து, சுபாவத்தை மறைத்து, நாம் நல்லவர்களைப் போல மற்றவர்களுக்கு முன்பாக நடிப்பதும் பேசுவதும் நம்முடைய பழக்கமாக இருக்கிறது. It is our practice that we hide whom we really are and we act ourselves as somebody else. இது மேட்டிமையான சிந்தை, அதாவது என்னை உயர்த்தி காட்டுவது என்பது பெருமையான அல்லது மேட்டிமையான சிந்தை என்பதால் கர்த்தருக்கு அது அருவருப்பானது. Because this is haughty thinking, it is not desirous of the Lord. இப்படியா ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். We read a verse in Romans chapter 12 and verse 3. உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். For I say, through the grace given to me, to everyone who is among you, not to think of himself more highly than he ought to think, but to think soberly, as God has dealt each one a measure of faith. ஏனென்றால் நாம் நல்லவர்களாக நடிக்கும் போது தேவன் நம்முடைய இருதயத்தை பார்த்து விசனமடைகிறார். Because when we act as though we are good people, God looks at our heart and he is worried. ஆகவே மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை நல்லவர்களைப் போல நடிக்கக்கூடிய அந்த மேட்டிமையான சிந்தையை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பவுல் திரும்ப திரும்ப எழுதுகிறார். Apostle Paul repeatedly writes that we should not have the mind of being haughty and act before the others. ரோமர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். In Romans chapter 10 and verse 20. 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Chapter 12 and verse 16. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 Corinthians chapter 10 and verse 5. இந்த வசனங்களிலே நம்முடைய சிந்தையை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். In all these verses, Paul writes that we have to be very careful about our mind. இரண்டு பேர் ஜெபிக்க போனார்களாம். There two people went to pray. ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். One is a Pharisee and the other is a tax collector. பரிசேயன் தான் கடவுளுடைய பார்வையிலே ஒரு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறான் என்பதை அறியாமல் இருக்கிறான். Pharisee does not know that he is like a whitewashed tomb. அது மாத்திரமல்ல, லாசருவை போல உள்ளத்திலே அவன் அழுகி கொண்டிருக்கிறான், நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அவன் அறியாதிருக்கிறான். He also doesn't know that he is like Lazarus who was stinking inside that tomb from the inside. கர்த்தர் தன்னை ஒரு அழுகி போய் கொண்டிருக்கிற பிணமாக பார்க்கிறார் என்பதை அறியாமல், without knowing that the Lord is looking at him as a dead body that is stinking, அவன் எழுந்து நின்று he is standing up. அந்த ஆயக்காரனை விட நான் நல்லவன் என்று கடவுளிடத்திலேயே அவன் சொல்ல துணிகிறான். He has the courage to tell God that I am better than the tax collector. இதே காரியத்தை தான் நாம் ஆராதனையின் போது செய்கிறோம். This is the same thing that we do during worship.
கர்த்தருடைய பார்வையிலே என்னுடைய உள்ளத்திலே உண்மை இல்லாததினாலே நான் அருவருப்பாய் இருக்கிறேன் என்ற எண்ணம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்மில் அநேகருக்கு வருகிறது இல்லை. We do not understand that because we are not truthful to God, our condition is shabby and shameful in the sight of God. மற்றவர்களை பார்க்கும்போது நாம் நீதிமான்களாக ஆவிக்குரிய மக்களாக தேவனோடு சரியான உறவிலே இருக்கிறவர்களை போல கற்பனை பண்ணி கொண்டு எழுந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம், பாடல்களை பாடுகிறோம், ஜெபிக்கிறோம், பிரசங்கமும் கூட பண்ணுகிறோம். We in the front of others act like we are righteous people. We sing, we praise God, we meditate, and also we even go and preach. ஆகினாலே நம்மில் அநேகருடைய ஆராதனை கர்த்தருக்கு அது எரிச்சல் மூட்டுகிறதா இருக்குமே தவிர அவருடைய பார்வையில அது அங்கீகரிக்கப்படுகிறதா இருக்காது. Therefore many of our worship is irritating in the sight of God and not acceptable to him. நம்முடைய உள்ளத்தை பார்க்காமல் மற்றவர்களை மாத்திரம் பார்த்து நம்முடைய ஆராதனைகள் நடைபெறுகிறதுனாலே அதிலே ஆசீர்வாதங்கள் இருக்கிறது இல்லை. Because we do not look into our hearts, but because we look at the others and worship, there is no blessing in our worship service. இப்படியாக நாம் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வரும்போது நம்முடைய எண்ணம், நம்மை குறித்த நம்முடைய எண்ணம் உண்மையா இருக்கிறதா அல்லது கர்த்தரிடத்திலும் நாம் நாடகம் ஆடுகிறோமா என்பதை கர்த்தர் பார்க்கிறவராய் இருக்கிறார். The Lord is looking if our intentions are right toward ourselves and also to God. அடுத்தபடியாக Nextly, உலக பொறுப்புகளிலே நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். the Lord is expecting us to be truthful in our worldly responsibilities. லூக்கா 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let us read Luke chapter 16 and verse 11. அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? Therefore, if you have not been faithful in the unrighteous mammon, who will commit to your trust the true riches? நாம் நம்முடைய படிப்பு, நம்முடைய குடும்ப பொறுப்புகள், அலுவலக பொறுப்புகள், சமுதாய பொறுப்புகள் இவற்றில் எவ்வளவு உண்மையாய் இருக்கிறோம் என்பதை கர்த்தர் உற்று கவனிக்கிறார். The Lord is looking into us as to how truthful we are in our responsibilities at home, in the responsibilities at work, in the responsibilities in our society. அந்த எந்த அளவுக்கு உண்மையாய் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் நம்மை ஆவிக்குரிய காரியங்களிலே பயன்படுத்துவார், ஆவிக்குரிய பொறுப்புகளை கொடுப்பார். Based upon how truthful we are, that is how the Lord will use us in our spiritual lives and also give us opportunities in our spiritual lives. ஒருவேளை நாம் படிக்கும் போது தேவனுடைய பிள்ளையா இருப்போமானால், when we study, if we are children of God, அந்த படிப்பிலே நம்முடைய கரிசனை, வீட்டு பாடங்கள் செய்வது, அசைன்மெண்ட் செய்வது, அதே மாதிரி பள்ளி அல்லது கல்லூரியில் மற்ற சட்ட திட்டங்களை நாம் கடைபிடிப்பது, இது எல்லாவற்றிலும் நம்முடைய உண்மையை கர்த்தர் துல்லியமாய் கவனிக்கிறவராயிருக்கிறார். The Lord is attentively looking at how we write our homeworks, how we do our assignments, and how we behave in our school. Lord is observing all of that. அலுவலகத்துக்கு போவோமானால் நம்முடைய ஒழுங்குமுறை, அலுவலகத்தின் விதிகளை எல்லாம் நாம் எப்படி கடைபிடிக்கிறோம் என்பதை அலுவலகத்துல கவனிக்கிறாங்களோ இல்லையோ கர்த்தர் துல்லியமாய் கவனிக்கிறவராயிருக்கிறார். When we go to work, how we behave with others, how we follow the rules and regulations of the workplace, whether the company looks at it or not, the Lord is very meticulously looking at it. முந்தைய காலத்தை விட இன்னைக்கு எல்லா மூல முடுக்குல எல்லாம் அங்க ஸ்கேனர் ஐ வைத்து அவர்கள் கவனிக்கிறார்கள். Than previous times, today there is the CCTV cameras everywhere to observe at people. ஆனால் இந்த கேமராக்கெல்லாம் உள்ளத்திலே நாம் எவ்வளவு சின்சியரா இருக்கிறோம் என்பதை அது கண்காணிக்காது. This camera will not observe or notice how sincere we are from the inside. ஆனால் கர்த்தரோ அந்த உள்ளத்தின் உண்மையை அவர் உற்று கவனிக்கிறவராய் இருக்கிறார். But the Lord is looking intently into the truthfulness of our hearts. அது மாத்திரமல்ல, நாம் வருமான வரி செலுத்துகிறவரானால் நம்முடைய வரவு செலவை நாம் எப்படி கணக்கிடுகிறோம் என்பதை ஒவ்வொரு வரியாக, ஒவ்வொரு என்ட்ரியாக கர்த்தர் கவனிக்கிறார். If we are people who are paying income tax, the Lord is keenly looking into how we are calculating our income and our expenses and how we are showing it out. அரசுக்கு வரி செலுத்துவது என்பது ஒரு சந்தோஷமான காரியம் இல்ல. It is not a very happy thing to give your taxes to the government. ஆனாலும் நம்முடைய ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது நம்முடைய ஒவ்வொரு என்ட்ரியும் நாம்
என்ன எண்ணத்தோடு போடுகிறோம், எப்படி போடுகிறோம் என்பதை கர்த்தர் உற்று கவனிக்கிறார் என்கிற அறிவு விசுவாசிகளுக்கு வேண்டும். Believers should have the wisdom to understand that God is looking into the mind you have when you enter every entry when we file the returns. இயேசுவானவரே வரி செலுத்துவதிலே முன்மாதிரியை நமக்கு வைத்து போயிருக்கிறார். The Lord himself is an example in paying taxes. அது மாத்திரமல்ல, ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்கள் என்று கட்டளையும் செய்திருக்கிறார். He also has given a commandment to give unto Caesar that what belongs to Caesar. சமுதாய பொறுப்பிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்மை அவசியம். There is a necessity of being truthful in the responsibilities in the society for believers. ஒரு ஹெல்மெட் அணிவதிலே, மாஸ்க் போடுவதிலே, ஒரு சமுதாய இடைவெளியை கடைபிடிப்பதிலே, குப்பையை நாம் கையாளும் விதத்திலே கார்பரேஷனை நம்ம கவனிக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் நம்மை கவனிக்கிறார் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். Children of God should understand that we should be wearing helmets when we are outside in the vehicles. We should be wearing a face mask. We should have social distancing, and we should be able to put our waste in the right places. Whether the corporation is observing all this or not, we should understand that God is looking at us. இவைகள் அற்பமான காரியங்களாய் இருந்தாலும் நம்முடைய சாட்சியையும் நம்முடைய உண்மையையும் அது பாதிக்கும் என்ற அறிவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேண்டும். We should have the wisdom as God's children to know that even though these are simple things, it will affect our truthfulness and our wisdom. அடிக்கடி என்னை எச்சரிக்கிற ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். I would like to read a portion that oftentimes is a warning. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள். 1 Peter chapter 2 verses 12 to 14. பிரஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். Having your conduct honorable among the Gentiles, that when they speak against you as evildoers, they may be by your good works which they observe glorify God in the day of visitation. Therefore submit yourselves to every ordinance of man for the Lord's sake, whether to the king as supreme or to the governors as to those who are sent by him for the punishment of evildoers and for the praise of those who do good. இப்படியாக நம்முடைய சமுதாய பொறுப்பிலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை கர்த்தர் உற்று கவனிக்கிறவராக இருக்கிறார். So the Lord is observing and seeing how we are taking care of our social responsibilities. அடுத்தபடியாக சின்ன சின்ன காரியத்திலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளையிடத்திலே உண்மையை எதிர்பார்க்கிறார். Next, even in the small things, the Lord is expecting truthfulness from his children. ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு, pound wise is penny wise. Pound wise is penny wise. Bound wise is belly wise. That's a proverb in English. ஆனால் வேதத்தின் பழமொழியோ அல்லது வேதத்தின் மொழியோ முற்றிலும் வித்தியாசமானது. But the proverb or the word of God is totally different. அதை எங்க வாசிக்கிறோம்னா லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். We read that in Luke chapter 16 and verse 10. லூக்கா 16:10 கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாயிருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாயிருக்கிறான். He who is faithful in what is least is faithful also in much, and he who is unjust in what is least is unjust also in much. அவை உலகத்திலே எதிர்பார்க்கிற உண்மையை விட தேவன் எதிர்பார்க்கிற உண்மை முற்றிலும் வித்தியாசமானது. So the truthfulness that the world expects is totally different, but than what the Lord expects out of us. உலகம் பெரிய பெரிய காரியத்திலே உண்மை எதிர்பார்க்கும் போது கர்த்தர் சின்ன சின்ன காரியத்திலே உண்மை எதிர்பார்க்கிறார். The world expects truthfulness in great things, but the Lord expects truthfulness even in small things. ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்ட சிலர் யோசிக்கலாம், என்ன இவர்கள் இப்படி ரொம்ப ஓவரா திங்க் பண்றார் என்று சொல்லி அல்லது பேசுகிறார் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். Some of you who are listening to me can think that
he is feeling too much and he's overreacting too much on these things. ஆனால் கர்த்தருடைய போதனையாவது மிகவும் துல்லியமா இருக்கிறது. கொஞ்சத்திலே உண்மை இருக்கிறவன், சின்ன சின்ன காரியத்திலே உண்மையா இருக்கிறவன், அநேகத்திலே உண்மையா இருப்பான். சின்ன சின்ன காரியத்திலே இதெல்லாம் பரவாயில்ல என்று இருக்கிறவன் ஒரு காலம் பெரிய காரியத்திலே உண்மை உள்ளவனாக கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டான். The word of God is very precise in all this. It says that a man who is faithful or truthful in little things will be given greater things, and one who is not faithful in little things will not be deserving in God's presence. ஒருவேளை நம்ம நினைக்கலாம் இப்படி எல்லாம் உண்மையா இருக்க முடியுமா அப்படின்னு. We might think, can we be truthful like this? பிரியமானவர்களே, விசுவாச வீரர்களுக்கு கர்த்தர் ஒரு பட்டியலை வைத்திருக்கிறார் என்று நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். We read in Hebrews chapter 11 that God has kept a list of the champions of faith. அதுபோல உண்மை உள்ளவர்கள் என்று ஒரு பெரிய பட்டியலையும் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். We should also know that the Lord has also kept a list of people who were truthful to him. சில வசனங்களை வாசிக்கலாம். எண்ணாகம புஸ்தகம் எண்ணாகமம் 12:7. Numbers chapter 12 and verse 7. எண்ணாகமம் 12:7 மோசே என்னுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன் என்று கர்த்தர் மோசேயை பற்றி சொல்லுகிறார். The Lord talks about Moses in the latter part. He is faithful in all my house. அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே 1 கொரிந்தியர் 4:17 தீமோத்தேயு உண்மை உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. And in 1 Corinthians chapter 4 and verse 17, the word of God records that Timothy was a truthful man. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், எபேசியர் 6:21 தீகுக்கு உண்மை உள்ளவன் என்று அங்கே வாசிக்கிறோம். It also talks about Tychicus as a faithful minister in the Lord. கொலோசையர் 1 அதிகாரம் 7ஆம் வசனத்திலே எப்பாப்பிரா உண்மை உள்ளவர் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். In Colossians chapter 1 and verse 7, it talks about Epaphras being a faithful minister of Christ. கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஒன்னேசிமு உண்மை உள்ளவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். It also talks in the same book, chapter 4, about how Onesimus was a faithful man in verse 9. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே 1 பேதுரு 5:12 சில்வான் உண்மை உள்ளவன் என்று ஆவியானவர் எழுதுகிறார். In 1 Peter chapter 5 and verse 12, it talks the Holy Spirit records that Silvanus is a faithful brother. 3 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே காயு உண்மை உள்ளவர் என்று ஆவியானவர் எழுதுகிறார். In 3 John verse 3, we see that it is mentioned about Gaius that he is a faithful man. ஆகவே உண்மை உள்ளவருடைய பட்டியலை கர்த்தர் தயாரித்துக் கொண்டிருக்கிறார். Therefore, God is preparing a list of truthful people. அன்புக்கு கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்தது மாதிரி உண்மைக்கும் ஒரு கட்டளையை தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். Like the Lord has given a commandment for love, the Lord has also given a commandment for truth. அந்த விதிமுறையை நாம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். We find that in Matthew chapter 5 and verse 37. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிரும். But let your yes be yes and your no no, for whatever is more than these is from the evil one. ஆகவே நம்முடைய ஜீவியத்திலே நாம் எது இல்லையோ அது இருக்கிறதை போல காட்ட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வந்தாலே அது தீமை, கர்த்தருக்கு அருவருப்பானது என்கிற எண்ணத்தை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். So firstly, when a thought of what we do not have and we think to show it as something that we have, we should firstly understand that it's an evil thought and it will bring dishonor to God. அப்படிப்பட்ட எண்ணம் வருமானால் நம்மை உயர்த்தி அப்படி தெரியாமல் பேசி விடுவோமானால் நம்முடைய வாயையும் நம்முடைய இருதயத்தையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவி தேவனோடு கூட சீர்பொருந்த வேண்டும். If we had said something like that haughtily, we should immediately cleanse our mouth and our hearts through the blood of the Lord Jesus Christ and reconcile with him. யாக்கோபு என்ன சொல்கிறார் பாருங்கள். Let's see what James says. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். James chapter 5 and verse 12. நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். But above all, my brethren, do not swear either by heaven or by earth or with any other oath,
but let your yes be yes and your no, no, lest you fall into judgment. பிரியமானவர்களே, தேவன் இப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்கள், வாழ்க்கை உள்ளவர்கள், பழக்கம் உள்ளவர்களை தீர்க்கும்படி வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. Word of God says that the Lord is coming to judge people who have these kind of practices. ஆகவே இந்த பொய் என்பது உண்மைக்கு புறம்பானது என்பது அது எவ்வளவு பயங்கரமானது என்பதை அனனியா சப்பீராளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். From the life of Ananias and Sapphira, we understand how much lie is against truth. அவர்கள் ஒரு பகுதியை தன்னுடைய வாழ்க்கையின் பாதுகாப்புக்காக எடுத்து வைக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணினார்கள். They wanted to preserve a portion from what they sold for their own livelihood. ஒரு பெரும் பகுதியை கர்த்தருக்கு கொடுத்து விட்டார்கள். They gave the majority of the portion to the Lord. ஒருவேளை 90% அவர்கள் கர்த்தருக்கு கொடுத்து விட்டார்கள். They might have given, for example, about 90% of what they sold. நம்ம நிறைய பேர் 10% கூட கொடுக்கிறது இல்ல, அவர்கள் 90% கொடுத்தார்கள். Many of us don't even give 10% of our tithe to the Lord, but they gave about 90% of what they sold. அந்த 10% தங்களுக்கு இருக்கட்டும் என்று நினைத்தார்கள். But they thought, let us keep that 10% for ourselves. ஆனால் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வந்தபோது அதை மற்றவர்கள் பார்க்க வேண்டாம் என்பதற்காக 100% கொடுத்தது போல நடித்து காட்டினார்கள். But when they came into the presence of the Lord, they did not want the others to hear that, and therefore they acted as though they gave 100% to the Lord. எப்படியாவது கர்த்தருக்கு தெரியும், நம்ம நிலைமை தெரியும், எடுத்து வச்சிருக்கிறது தெரியும், எது அதுக்கு மற்றவங்களுக்கு எது அது தெரிய வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். They thought the Lord anyways knows our heart. He knows that we have kept that money aside. Why should the other people also know? They thought. ஆனால் அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. That is where the problem started. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக அவர்கள் மற்றவர்களுக்கு முன்பாக இவ்வளவுக்கு தான் வித்தோம் என்று சொன்னதை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். The Lord will not accept when they said in front of the others that they sold it only for that much. அவருடைய முடிவு என்னவாயிற்று என்று பாருங்கள். We can see what was their end. அவர்கள் ஒரு முறைதான் அந்த மாதிரி கர்த்தருக்கு முன்பாக நடித்தார்கள். Only once they were able to act like that before God. ஆனா நம்முடைய வாழ்க்கையே அப்படி நாடகமாய்த்தான் இருந்து கொண்டிருக்கிறது. But our life in itself is like that, as a drama we keep acting. கர்த்தருக்கு எல்லாம் தெரியும், அதனால மத்தவங்க முன்னாடி நான் என்னை தாழ்த்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று நாம் நினைத்து கடந்து போகிறோம். We think the Lord knows everything. I don't have to act in front of the others. உண்மையாகவே கர்த்தர் நம்மத்தில பிரசன்னராய் இருப்பார். ஆனால் அனனியா சப்பீராளை அடித்தது போல நம்மை அடிக்க வேண்டும் நம்முடைய ஆராதனை வேளைகளில. If the Lord is really physically in our presence during worship, the Lord would have struck us like he struck Ananias and Sapphira. கர்த்தர் உண்மை உள்ள இருதயங்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். We read in the word of God that the Lord is desiring for true hearts. சில வசனங்களை நாம் வாசிப்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Matthew chapter 25 and verse 21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான் என்று வாசிக்கிறோம். The Lord said to him, well done, good and faithful servant. You were faithful over few things. I will make you ruler over many things. Enter into the joy of your Lord. எவ்வளவு ஆசீர்வாதமான வசனம். What a blessed verse. கொஞ்சத்திலே உண்மையை காத்துக் கொண்டவனுக்கு எவ்வளவு பெரிதான மகிமை அங்கே கிடைக்கிறத பாருங்க. If we are faithful in little things, what great blessings we receive in heaven. பிரியமானவர்களே, இந்த உண்மை உள்ளவர்களுடைய பட்டியலிலே நம்முடைய பெயரையும் சேர்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். The Lord is desiring to add our names to the list of people who are truthful. ஆகையினாலே உண்மை உள்ளவர்களாக யாராவது மாறுவார்களா என்று அவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். Therefore he is waiting to see if somebody will turn to become truthful to him. வாசித்து பார்ப்போமே, லூக்கா 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். Luke chapter 12 and verse 42, let us read. ஓ உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரன் யாவன்? The Lord said, who then is that faithful and wise steward? ஓ உண்மை உள்ளவன் யார்? Who is the one who is truthful? நான் அவனை கனப்படுத்த விரும்புகிறேன். I want to reward him.
ஆனால் மனுஷருக்குள்ளே உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள். But there are very few people among men who are truthful. என்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே அதைவிட அதிகமாய் குறைந்திருக்கிறார்கள். And among my children they are even less. இந்திய அரசாங்கம் அதை பற்றி கவலையற்றிருப்பதை போல என்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற உண்மையற்ற நிலையை குறித்து முற்றிலுமாக கவலை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். Like how the Indian government is not concerned about being truthful, my children are even worse. They are not at all concerned about it. அவருடைய ஆராதனைக்கு வரும்போது கூட தங்களுடைய உண்மையான நிலைமையை உணராதபடி தைரியமாய் அவர்கள் தங்களுடைய சத்தத்தை உயர்த்துகிறார்கள். And even when they come to worship, they did not realize their real estate, but they shout and praise as though they are acting. கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வரும்போதெல்லாம் தேவன் என்னை எப்படி பார்க்கிறார் என்பதை நாம் உணர்வோமானால் நம்முடைய சத்தம் உயராது, நம்முடைய தலைகள் நிமிராது, நாம் நம்மை மேலானவர்களாக வெளிப்படுத்த துணிவு இருக்காது. When we come to God's presence and when we realize that God knows our real estate, our voice will not raise, our heads will not lift up, and we will be humble in God's presence. இன்றைக்கு இரவிலே பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட ஆண்டவரே அந்த உண்மை உள்ளவன் என்று சொன்ன பட்டியலிலே என் பெயரை நீர் சேர்த்துக் கொள்ள முடியுமா? அந்த அளவுக்கு நீர் என்னை உண்மை உள்ளவனாக மாற்றுவீரா என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? This evening will we be able to pray in God's presence, Lord, with the help of the Holy Spirit, will you be able to make me a truthful man, and will you be able to add my list to the list of truthful people? Can we pray like that? சின்ன சின்ன காரியங்களிலே கர்த்தாவே நான் உண்மை உள்ளவனா, யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், யார் என்னை அங்கீகரித்தாலும் அங்கீகரிக்காவிட்டாலும், சின்ன சின்ன காரியங்களிலே கர்த்தருக்கு முன்பாக நான் உண்மையாய் இருக்கிறேன் என்கிற ஒரு தெளிவு இங்க எனக்கு தரமாட்டீரா? Lord, will we not give me clarity in small things that I will have to be faithful and truthful, whether people look at me or not? Help me to be truthful in even small things, O Lord. ஆகவே வேதவசனம் இப்படி தெளிவாக சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்தில் உண்மை இல்லாதவன் அநேகத்திலும் உண்மையற்றவனாய் இருக்கிறான். The word of God says one who is truthful in little things will also be truthful in more, and one who is not truthful in little things will not be truthful in more. உலக காரியங்களிலே உண்மையாய் இருக்கிறவன் ஆவிக்குரிய காரியங்களில் உண்மையாய் இருப்பான். One who is truthful in the things of the world will also be truthful in spiritual things. இப்படியாக கர்த்தர் இந்த உண்மையை பற்றி வேதத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். So this is how the Lord is teaching to us about being truthful from his word. தொடர்ந்து ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. May the Holy Spirit continue to talk to us. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சௌரன் ஆல்வினுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். May God's name be glorified. I thank Brother Alvi for translating. Praise be to God. We thank the Lord God what he has done for the past 3 days. Very introspecting and thought-provoking messages we have heard from the Word of God. The Bible study has been very thought-provoking in various selecting various verses from various books in the Word of God, so that we can go do our homework in the best way possible and live a blessed life for God and the people around us. Today we have seen the truthfulness. Yesterday we had seen the Christian love, and the day for yesterday we have seen forgiveness. The truthfulness, I just want to tell a few words and close in. In our worship we have to be, if we are truthful, then we will be really able to do the things which God wants us to do, and that is something which is very important. The point that is told is that if we are hypocritical, then we have to be very careful of what we are doing. In our worldly responsibilities, we have to be truthful in various things. We have seen Luke chapter 16 verse 11, and in paying taxes and all that. In everything we have to be truthful. So God is a seeing God. He sees us from above, and in small things as well. God expects us to be truthful. Then only
He will He will grant us big things, and we would be faithful and truthful in the bigger works that He would reason out to give it to us. Now, there is in Hebrews chapter 11, there is a number of people who are in the Hall of Fame for their faith, we know, and there is a great chapter. When we read these, the people of the past, it encourages us from the Word of God, how these people, how the servant of God had lived for God faithfully. Now we also have to remember there are in the Bible, the Word of God, that truthful people are also mentioned. Their names have been mentioned. Onesimus. Then we have seen other people, other servants of God in the Word of God, like Moses, and many other ones in different portions of the scripture. Now we have to also be seen in the book of life as truthful as much as possible, because truthfulness is an important aspect in our life that we have to maintain and be transparent, honest, sincere, and thus our prayer, our Bible reading, our actions and deeds will be pleasing in the sight of God, or else it would be turning like that of Cain's, and we would be very far away from the heart of God. Now, with these thoughts, we have come to the end of the 3-day session. The most best I felt was yesterday's, and may God use us in the Christian love in a most blessed way, because that is something which we have to learn to practice. And if we do that, as the Lord has told, in all these two, loving God with all your heart, mind, and soul, if you do it with all your heart, and loving the neighbor as thyself, then in these two, everything else is added, everything is contained. All the laws and of the prophets is contained. So let us continue to see the Christian love in our heart, so that we would portray that to the world and give glory to God through our actions. Now we have come to the close of the session. We thank Evangelist John Kribakaran from Tiruchirappalli for accepting our invitation in from Kodambakkam Christian Assembly in Chennai, and he delivering the Word of God in the most blessed way. We praise God for His presence. He had come and shared the Word of God. We praise God for him. May God be with him as he continues to proclaim the Word of God and transform the lives of many, where we don't know when. When we sow the seeds now, maybe it may be after immediately, or after 1 week, or a year, 1 year, or even years. So maybe even 10 years or 20 years. But we remember, our preaching will not go in waste if it is in truth and love and forgiveness. May God enable each one of us to carry it so that the name of the Lord would be glorified. Now we also thank Brother Alvi Wilson from Kodambakkam Christian Assembly, Chennai, for having translated these 3 days in the best possible way to the leading of the Spirit of God, so that the name of the Lord would be kept high. Now we thank Brother Alvi also. May God use him in the various ministries. We also thank Brother Shibu Jose from Udumalpet, Tirupur district, for singing the songs and making the time blessed. And and we know him very well. All of us know Brother Shibu Jose very well. So may God use him and his family also in the coming days. Now we thank all of you for having been with us and encouraged us. And above all, we are sure that you would have gained the word of life, the important thing, the living word in your hearts. And may these words be not only be listened and heard, but may we pray, each one of us pray that we may do it and give glory to God. That is the main reason for having the Bible study all throughout our life, that we would be doers, not just hearers alone, and increase our faith, but also be doers. May we understand this fact better in the days to come, and for the messages to be heard again.
you can go to YouTube and type GLMK space TV, and you will get all the messages for the past 87 days, evenings messages in that. So you would gain much from various speakers, from various topics, and across India, in Tamil Nadu and abroad. So make use of it for yourself in the word of God. Now, for closing the meeting, we request for Evangelist George Manasseh from Kovepudur in Coimbatore to close in with a word of prayer. We request Evangelist George Manasseh from Kovepudur, Coimbatore, to close in with a word of prayer. Over to Evangelist George Manasseh in Kovepudur, Coimbatore. Mute. Okay. Okay. Yes, yes. Yeah. Okay. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, கடந்த 3 நாட்களும் நீர் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த உலகத்துல நாங்கள் வாழும்பொழுது ஆண்டவரே, எங்களுடைய பெயர்கள் மாத்திரமல்ல கர்த்தாவே, எங்களுடைய ஜீவிதமும் கர்த்தாவே உமக்கு நாங்கள் சாட்சியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தாவே நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. எங்களுடைய மன்னிக்கும் குணங்கள் எவ்விதமாய் இருக்கிறது, எவ்விதமாய் நாங்கள் மன்னிக்கிறோம் கர்த்தாவே, எங்களுடைய குணங்கள் எவ்விதமாய் இருக்கிறது இந்த நாட்களிலே கர்த்தாவே என்பதை நீர் முதல் நாளிலே எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் எவ்விதமாக அன்பு செலுத்துகிறோம் கர்த்தாவே, எங்களுடைய அன்பு எவ்விதமாய் இருக்கிறது கர்த்தாவே, அது மாய்மாலமாய் இருக்கிறதா ஆண்டவரே, உண்மையுள்ளதா இருக்கிறதா ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் எவ்விதமாய் பகிர்ந்து கொள்கிறோம் என்பதை குறித்து எங்களோடு நீர் பேசுவதற்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில உண்மை எவ்விதமாய் இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் ஒரு மாய்மால உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறோமா? கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் எவ்விதமாய் நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய உலக பிரகாரமான காரியங்களிலே ஆண்டவரே, எங்களுடைய சிறிதும் பெரிதுமான எங்களுடைய ஜீவிதத்திலே கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பதை குறித்து இன்றைக்கு எங்களோடு கூட பரிசுத்த ஆவியாக தேவன் பேசுனதற்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை இந்த நாட்களிலே கர்த்தர் ஆண்டவரே இந்த வேத ஆராய்ச்சியின் மூலமாக எங்களுக்கு அருளினதற்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. எங்களை நீர் பலப்படுத்தினுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை நீர் ஆண்டவரை உற்சாகப்படுத்தினுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதயத்திலே கர்த்தாவே கொழுந்து விட்டு எரியக்கூடிய நிலைமையிலே உங்களுடைய வசனங்கள் எங்களை புடமிட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வசனங்களினாலே ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உங்களுடைய அருமையான தேவதாசன் ஜான் கிருபாரன் அவரை நீ பலப்படுத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அவருக்கு ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுத்து பரிசுத்த ஆவியினுடைய நிறைவினாலே பேசும்படியாக செய்தி அருளும்படியாக உடைய தாசனை பலப்படுத்த நினைத்து நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அருமையான அருமை மகன் ஆல்வின்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நல்ல முறையில கர்த்தாவே அதை மொழிபெயர்ப்பதற்குரிய தேவ கிருபையை மகனுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். மகனையும் குடும்பத்தின் நீர் ஆசீர்வதித்திருக்கிற கர்த்தாவே. அதுபோல பாடல் பாடின கர்த்தருடைய பிள்ளைகள், ஜெபித்த பிள்ளைகள் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தல் வேண்டுமா இந்த வேளையில ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அருமையான கர்த்தாவே ஜான்சனுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய தாசன் கர்த்தாவே இந்த நிகழ்ச்சிகளை கர்த்தாவே இந்த பைபிள் ஸ்டடிகளுக்காக தன்னை தியாகமாய் அர்ப்பணித்து கர்த்தாவே இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்களுக்கு தந்த வேத வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிற கர்த்தாவே. இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தாவே இந்த சிந்தையோடு கூட கர்த்தாவே ஆண்டவரே எங்களை நாங்களே கர்த்தாவே முற்றிலுமாய் அர்ப்பணித்தவர்களாக எங்க இருதயத்திலே கர்த்தாவே அதற்கு ஒரு தீர்மானம் எடுத்தவர்களாக கர்த்தாவே இன்றைக்கு நாங்கள் உறங்க போக கர்த்தர்களுக்கு கிருபை செய்தலும் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிலும் கர்த்தாவே. இதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய தாசர்களையும் நீ பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. வரக்கூடிய நாட்களிலே இன்னும் கர்த்தருக்குள்ளாக பலப்படும்படியாக, இன்னும் வளரும்படியாக, தீர்மானங்கள் எடுக்கும்படியாக, மறுரூபமடையும்படியாக எங்களை பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஜெபம் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்துக்கு நீ பதில் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரம் நீர் எங்களோடு கூட ஈடுபட்டதற்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. துதி கன மகிமையல் அவற்றையும் எங்களுடைய கர்த்தரும் எங்களுடைய இரட்சகரும் எங்களுடைய மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். May the love of God the Father, the grace of the Lord Jesus Christ, and the fellowship of the Holy Spirit be with each one of us from now and forevermore. Amen. Thank you all for joining this evening time. Thank you, dear Uncle John Kribakaran, for delivering the word of God, and also Brother Alvi for translating this message. May God be with each one of us till we meet tomorrow evening also for the Bible study with a different speaker.
may God bless us. Till then, may God's grace be with each one of us.